வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால் எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் அல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரி இருக்க போது, எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற போது, இந்த கடகராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்தில் 3 கிரகங்களின் சேர்க்கை, 4ஆம் இடத்தில் அழகான சுக்கிரன், 5ஆம் இடத்தில் அவர் பயிற்சியும் ஆக போறாரு. இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல கிரகங்களினுடைய நல்ல நல்ல இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தீராத வியாதிகள், தீராத கடன்கள், தீராத ஒரு மன உளைச்சல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகள்ல இருக்கிறீங்க. அதுவும் கடந்த 1.5 வருஷமாக தான் இவ்வளவு பெரிய வியாதியே உங்களுக்கு தெரிய வருது. நல்லாதான் இருந்தேன், ஆனா ஹார்ட்ல ஒரு சர்ஜரின்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ், பெண்களாக இருந்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கும், ரத்த குறைபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த மாதிரி எல்லாம் இந்த பெண்களுக்கு, கடகராசி பெண்களுக்கு கடந்த 3 மாதமாக தீராத வியாதிகள், என்னவோ யார் கண்ணு வச்சாங்களோ எங்களுக்கு தெரியல, யாருடைய தோஷம் எங்களுக்கு வந்தது தெரியல, இந்த மாதிரியான ஒரு அவஸ்தையெல்லாம் நாங்க பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மருத்துவரை நீங்க அணுகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு தெரிந்த நபர்கள் மூலமாக, அந்த முயற்சி ஸ்தானத்துல அந்த புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தெரிந்த நபர்கள் மூலமாக அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த கடக ராசி என்பர்களுக்கு தீராத கடன்கள், தொழில் மூலமாக கடன், தொழிலை செஞ்சு ஒரு 2 தொழில் செஞ்சேன், அதுக்கப்புறம் அது தொழில் செய்ய முடியல, அது வேண்டான்னு விட்டுட்டேன், ஆனா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த கடன் இன்னமும் தீரவே மாட்டேங்குது, என்னுடைய வேலையில இருந்து வரக்கூடிய வருமானம் என்னுடைய அன்றாட செலவுகளுக்கும் மாத செலவுகளுக்கும் மட்டுமே பயன்படுதே ஒழிய என்னுடைய தொழில்ல இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வருமானம்ன்றது வரல, எனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை வித்து நான் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு அந்த கடனை அடைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடியாம இருக்கு. இந்த மாதிரியா பலவிதமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய சொத்தை விற்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும், உங்களுடைய கடன்கள் முழுமையாக நிவர்த்தி பெறுவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். உங்களுடைய கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார். இப்போ அவர் வக்ரம் பெறுகிறார், இந்த அக்டோபர் மாதத்துல வக்ரம் அடைகிறார். அதனால தொழில் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள், தொழில் மூலமாக முன்னேற்றங்கள், அடுத்து எதிர்பாராத திடீர் யோகங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு. இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா கடகராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். கடகராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. யாருக்கோ ஒரு ஜாமீன் கையெழுத்து போடு, உங்களுடைய சக ஊழியருக்கு ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க, அவங்க லோன் கட்டாம
ஏமாத்திட்டு போயிருப்பீங்க. இன்னைக்கு அதனால உங்களுடைய வேலையிலயும் ஒரு சிக்கல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லோனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே வெளிவட்டாரத்துல அந்த பேங்கோட சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குது. இப்படி தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய சட்ட வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை சந்திக்கும் நேரம், அவர்களிடமிருந்து உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி அதிலிருந்து விலகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அமைய போகுது. அதனால தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருந்த உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு முயற்சிகளை நீங்க இந்த மாதம் கண்டிப்பா பண்ணும்போது அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. கடகராசியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருக்கு. திருமண தடைகள்னு சொன்னா கொஞ்சம் சாதாரண தடைகள் இல்லை. ஒரு ஜாதகம் பார்த்தோம், நம்மளுக்கு அது அமையல, அதனால தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்லாம் இல்லை. திருமணம் பாக்குறதுக்கு எல்லா அமைப்புகளும் பார்த்து, பொருத்தம் பார்த்து, பொண்ணு பார்க்க போய் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அந்த திருமணங்கள் நின்ற திருமணங்கள் நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அந்த அளவிற்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருக்கு. சில கடகராசி என்பவர்களுக்கு உங்க ரகசியிலேயே சனி பகவான் இருக்கும்போது அந்த புணர்வு தோஷம்ன்ற அந்த தோஷத்தின் மூலமாக இந்த தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால அதற்குண்டான நீங்க பரிகார நிவர்த்திகள் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்க போகுது. தாமதமான ஒரு புணர்வு தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பரிகாரமான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மறு திருமணங்கள் அதிகமான ஒரு முயற்சிகள் இருக்கும். ஏதாவது நம்ம டைவர்ஸ் ஆயிருக்குது, எனக்கு அந்த முதல் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மறு திருமண வாழ்க்கையில ஈடுபடுவதற்குண்டான முழுமையான சாதக கூறுகள் இந்த மாதத்துல இருக்க போகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு புது முயற்சியோட ஒரு புது வாழ்க்கையோட சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.